பகவான், யாராவது இறந்து விட்டால் அழுகிறீர்களே, அது எனக்கு புரிவதே இல்லை என்று கூறினார். சரி, அந்த நபர் நாராயண ராவ் உடலை விட்டுட்டாரு. சுத்தி இருக்கவங்களாம் ரொம்ப அந்த ஒரு துக்கத்துல அழுகுறாங்க. இவங்க அழுகிற சத்தம் பகவானுக்கு கேட்டவுடனே தெரிஞ்சிருச்சு, அந்த நபர் மரணம் அடைந்து விட்டார், உடலை விட்டு விட்டார் என்று. ஆனா இவர்கிட்ட ஒரு உள்ளுக்குள்ள இருந்து அவருக்குள்ள ஒண்ணு தோணுது. ஏன் எல்லாம் அழுகுறீங்க உடம்ப விட்ட உடனே அப்படின்னு கேக்குறாரு. இந்த கேள்வி நம்ம அழுகிறவங்கிட்ட போய் சொன்னோம்னு அவங்க என்ன சொல்லுவாங்க? பகவானுக்குள்ள அது தோணுது. ஏன் அப்படி அவருக்கு தோணுதுன்னா, யாருமே மரணிக்கிறது கிடையாது. சரீரம் தான் மரணிக்குது. ஆன்மாவுக்கு மரணம் என்பதே கிடையாது. அத ரொம்ப உணர்ந்ததுனால தான் அந்த நேரத்துல மரணத்துக்கு ஏன்பா இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? அந்த ஜீவன் அடுத்த யாத்திரையை தொடர போகுது. அதுக்கு என்ன எழுதப்பட்டு இருக்கோ, அதுக்கு என்ன செயலோ அதை நோக்கி தொடர போகுது. அதுக்கு ஏன் நீங்க அழுகுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. யாராவது இறந்து விட்டால் அழுகிறீர்களே, அது எனக்கு புரிவதே இல்லை. இவருக்கு சத்தியம் புரிஞ்சிருச்சு. அதனால இவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. புரியாதவர்களுக்கு புரியாததுனால அவர்கள் அழுகிறார்கள். அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். இதுல அவருக்கு என்னன்னா, என் கூடயே இருந்துட்டு திருப்பி இப்படியே அழுகுறீங்களேன்னு அவர் வருத்தப்பட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் இவ்வளவு காலம் இதையே சொல்லிட்டு இருக்கேன், இப்பயே இருந்துகிட்டு திருப்பி இப்படி அழுகுறீங்களேன்னு அவர் நினைச்சிருப்பாரா இருக்கும். உடலற்ற ஆத்மாவே நாம் என்ற நிலையில் இயல்பாக இருக்கும் பகவானுக்கு தேகாத்ம புத்தியில் உழல்வோரின் மனோபாவம் வியப்பாகத்தான் இருக்கும். அவர் நான் உடம்பில்ல, நான் மனம் அல்ல, நான் ஆத்மான்ற உணர்வுல இருக்கிறதுனால அவருக்கு சாதாரண மக்களுடைய இந்த மனோபாவத்தை பார்த்தா கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா வியப்பாகத்தான் இருக்கும்னு சொல்லி முடிக்கிறாங்க. நல்லது.